சுகமே சூழ்க முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் மிகவும் ஒரு எளிமையான பாடலை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிவில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஓம் முருகா அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவருடைய நாமத்தை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்போ ஒவ்வொரு தடவை டைப் பண்ணும்போதும் நானும் ரிப்ளை பண்ணுவேன். அப்போ நீங்களும் சொன்ன மாதிரி இருக்கும், நானும் சொன்ன மாதிரி இருக்கும். அப்போ பலன் நம்ம 2 பேருக்குமே கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாடல் என்ன அப்படின்னா, இதை நமக்கு அருளியவர் வந்து பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர் பெருமான் தான். இந்த பாடல் வந்து அருணகிரி நாதர் பெருமான் வந்து முருகப்பெருமானை பார்த்து சொல்லியிருப்பார். எந்த துணையும் யாரோட துணையும் இல்லாத என்ன உன்னோட திருவருளை பெறதுக்கு தேவரீர் உன்னுடைய திருவருளை பெறுமாறு ஒரு துளி கூட ஒரு சற்று சிறிதளவேன் கூட நீ எண்ணவில்லையா அப்படின்னு முருகனை பார்த்து கேட்குறாரு. வேதங்களும் ஆகமங்களாலும் போற்றப்படுபவரே, வேத முதல்வரே, வேதங்களை தொகுத்தவரே, ஆகமங்களை வகுத்தவரே, ஞான வினோத மூர்த்தியே, மனதுக்கு எட்டாதவரே, இப்படியெல்லாம் முருகனை பார்த்து சொல்லிட்டு கடைசியில் ஒரு துணையும் இல்லாமல் இருக்கேன், என்ன உன்னோட திருவருளில் எனக்கு சிறிதளவாவது கொடுக்க நீ எண்ணவில்லையே அப்படின்னு முருகனை புகழ்ந்து சொல்லிட்டு கடைசியில் வந்து ஒரு கேள்வியை வைக்கிறாரு. அருணகிரிநாதர் பெருமானுடைய திருப்புகழோ இல்லை கந்தர் அலங்காரமோ கந்தர் அனுமதியோ நீங்கள் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அதில் அவர் எப்படின்னா முருகனை புகழ்ந்து வர்ணித்து எல்லாம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் நீ இப்படிப்பட்டவரோட பையன், சிவனோட பையன், வள்ளியோட கணவர், அது மாதிரி தெய்வானை அவங்க எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிவிட்டு கடைசியில் இப்படிப்பட்ட நீ என்னை ஏற்றுக்கணும், என்னை கைவிட்டுறாத, உன்னோட பாதத்தில் நான் சரணாகதி அடைகிறேன், அப்படி தான் வந்து எல்லா பாடல்கள்லையுமே சொல்லியிருப்பார். ஸோ எந்த பாடலை நீங்கள் முருகனோட பதிகங்களையோ திருப்புகழையோ நீங்கள் பாராயணம் பண்ணாலும் சரி, முருகனை தான் நம்ம சரணடைய போகிறோம். ஸோ நம்ம வந்து நிறைய பேர் நமக்குள்ளே புலம்பிகிட்டே இருப்போம், யாருமே இல்லையேப்பா, என்னையே இப்படி சோதிக்கிற, உன்னோட இறக்கத்தை நீ காட்ட மாட்டியா, உன்னோட திருவடி எனக்கு தர மாட்டியா, என்னை ஏற்றுக்க மாட்டியா அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்டே இருப்போம். ஏன்னா நான் அடிக்கடி அப்படி தான் கேட்பேன். முதல்ல கேட்பேன், இப்போ கேட்குறதில்ல. ஏன்னா இப்போ நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன். அதனால் எல்லாமே அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். நீ தாப்பா பார்த்துக்கணும். அந்த மாதிரி கேள்வி உங்களுக்கு மனசில் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த பாடலை தினமும் பாராயணம் பண்ணுங்கள். முதல்ல அருணகிரிநாத பெருமானை மனசார வேண்டிட்டு, முருகப்பெருமானை வேண்டிட்டு இந்த பாடலை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். இப்போ பாடலை பாராயணம் பண்ணலாம். இது வந்து கந்தர் அனுபூதியில் வரக்கூடிய 26வது பாடல். ஆதாரம் இலேன் அருளை பெறவே, நீதான் ஒரு சற்று நினைந்திலையே, வேதாகம ஞான வினோத மனோதீதா, சுரலோக சிகாமணியே. இந்த பாடலை திரும்ப திரும்ப பாராயணம் பண்ணுங்கள். முருகனோட பாதத்தில் திருவடியில் சரணடைங்க. முருகன் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு எளிய முருகனோட பதிகத்தோடு நம்ம சந்திக்கலாம். ஓம் முருகா போற்றி.